ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை 38 வயசு ஆகக்கூடிய நடிகை அஞ்சலியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா முரட்டு கவர்ச்சியில் இந்த 38 வயசுலையும் நல்லா தலன்னு வந்து தன்னுடைய கவர்ச்சியை தன்னுடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் விருந்தாக காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றின தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க காட்டியிருக்கக்கூடிய கவர்ச்சி, ஸோ அவங்களுடைய முன்னழகு கசக்கப்பட்ட வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த இது சீனில் பார்ப்போம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம அவங்களுடைய கவர்ச்சியை வந்து வர்ணித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நடிகை அஞ்சலியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 38 வயசு ஆகுது நடிகை அஞ்சலிக்கு. இப்போது இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய மதகஜ ராஜா, ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு 27 வயசு தான். பட் அந்த படத்தில் அவங்க காட்டியிருக்கக்கூடிய கவர்ச்சி எப்பா சாமி, அந்த படமே வந்து கவர்ச்சிக்காக தான் ஓடிச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த பொங்கல் வின்னர் அப்படின்னா அந்த மதகஜ ராஜா அப்படின்றது தான். அந்த படத்தில் அஞ்சலி காட்டியிருக்கக்கூடிய கவர்ச்சியெல்லாம் வந்து வேறு மாதிரிங்க. ஸோ அந்த சீனை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சீன் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர்கிட்ட தத்ரூபமாக நடிக்கக்கூடிய நடிகை அஞ்சலி. இது வந்து ஒரு விலை மாது கேரக்டரில் தெலுங்கு சினிமாவில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து ஃப்ளாப்பாக இருந்தாலுமே அஞ்சலிக்காக அவங்க காட்டக்கூடிய கவர்ச்சிக்காக அந்த முன்னழகில் வந்து அந்த ஜாக்கெட்டில் சுருகக்கூடிய அந்த காசுக்காக அந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான கவர்ச்சி எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அந்த படத்தில் அவங்களுடைய இந்த கவர்ச்சியும் இந்த நடிப்பும் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. அவன் வந்து என்ன பண்ணிவிட்டு என்கிட்ட காசு கொடுத்துட்டு போகாமல் என்கிட்ட இருக்கிற காசே வந்து பிடுங்கிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரியான அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே வந்து பயங்கர பக்காவாக இருந்துச்சு. அதுவும் படுக்கையறையில் படுத்துக்கிட்டே பேசக்கூடிய சில மாதிரி அடல் சீன், அடல் காமெடிஸ், அந்த அடல் டைலாக்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. அது கரெக்டாக ஆப்டாக சூட்டாக இருந்துச்சு நடிகை அஞ்சலியோட ஃபேஸுக்கு. அந்த டஸ்கி நாட்டுக்கட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த லெவலில் இருக்கக்கூடிய நடிகை அஞ்சலிக்கு அந்த மாதிரியான விலை மாது கேரக்டர் சூப்பராகவே செட் ஆச்சு. ஸோ அதுவும் வந்து சேரீயெல்லாம் இல்லாமல் பெட்டில் போட்டு எடுப்பாங்க அந்த படத்தில். ஸோ இப்போ இந்த மதகஜ ராஜா படத்துக்கு வருவோம். ஸோ இந்த படத்தில் 27 வயசாகும்போது நடிச்சிருக்கக்கூடிய கவர்ச்சி எல்லாமே வந்து ஒரு பெஞ்சை தாண்டுற மாதிரியான சீனுங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃபுல் கிரேட் நடிகையில் நடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சாரீ கட்டிட்டு அந்த பாவாடி தூக்குற மாதிரியான சீன் தான் இருக்கும். ஸோ அதை வந்து கூச்சப்படாமல் நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி ஓப்பனாக பேசியிருப்பாங்க போல். ஸோ அதனால தான் அந்த சீனை பார்த்துருப்பீங்க. அந்த தாவணியில் அப்படியே ஒரு ஜம்ப்பு, அதில் அப்படியே தொட வரைக்கும் தெரியக்கூடிய, சாதாரணமாக தொட காட்டினாலாம் பார்க்க மாட்டீங்க, அது ஒரு பெரிய கிக் இருக்காது. ஆனால் இது சுந்தர் சி படம் இல்லையா, கமர்ஷியல் அண்ட் கவர்ச்சி எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பெஞ்சை புடவை கட்டிட்டு எகிற வச்சாங்க பாருங்கள், அதுதான் வந்து அஞ்சலி தத்ரூபமாக செஞ்சு காட்டியிருப்பாங்க. தன்னுடைய தொடை அழகை வந்து இந்த மாதிரியான விதத்தில் ஒரு கிக்காக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் விட்டாமல் இப்போது கவர்ச்சியில் அந்த ஷூட்டுக்கும் சரி, இல்லைனா வந்து அந்த ப்ரொமோஷன்ஸுக்கும் சரி, தன்னுடைய முன்னழகை எடுப்பாக காட்டக்கூடிய 38 வயசுலையும் தன்னுடைய முன்னழகை எடுப்பாக சூப்பராக காட்டிட்டு அந்த படத்தோடைய ப்ரொமோஷனை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த சீன்லாம் வந்து இந்த படத்தில் ஒரு சீன் தான். ஸோ தன்னுடைய அவ்வளோ பெரிய இடுப்பா அஞ்சலிக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்குது. அஞ்சலிக்கு அவ்வளோ பெரிய இடுப்பெல்லாம் முன்னாடி கிடையாது. ஸோ இப்போ வந்து இடையழகு அவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தான் அந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ குட்டியூண்டு முன்னழகு மட்டும் மறைக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த கீழே கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்கர்ட்டை வந்து ரொம்ப இறக்கி வச்சுட்டு, தொப்புளுக்கு கீழே இறக்கி வச்சுட்டு, ஒரு பெரிய சைஸ் இடுப்பை வந்து காட்டணும் ரசிகர்களுக்கு அப்படின்றத ரொம்ப முனைப்பாக காட்டியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதை மெனக்கேட்டிருக்காங்க. கவர்ச்சியை வந்து நான் அதிகமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க நடிகை அஞ்சலி. ஸோ அது வந்து நமக்காக மட்டும் கிடையாது, சுந்தர் சியோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காகவும் தான். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுந்தர் சி அப்படின்னா கவர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான அந்த ஆல்ரெடி கலகலப்பு படத்துலேயே அந்த கவர்ச்சி இருக்கும். அதே மாதிரியான ஜானரில் அதே மாதிரியான ஒரு கவர்ச்சியான வந்து சீன்ஸை தான் நடிகை அஞ்சலி இந்த மதகஜ ராஜா படத்தில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ மறக்காமல் இந்த பிட்டு சீன்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் தேட்டரில் போனீங்கன்னா வந்து தூக்கிடும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது சிங்கம் 2 படத்தில் நடிகை அஞ்சலியை வந்து ஒரு ஷூட்டு, அதாவது ஒரு இன்ட்ரோ சாங் எடுக்கணும், ஒரு ஐட்டம் சாங் எடுக்கணும். அது வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய ஐட்டம் டான்ஸரை வச்சு எடுக்காமல் வேறு யாராவது வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணாங்க. அப்போ தான் வந்து ஒரு நாட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கத்து வீட்டு பெண் போல் இருக்கக்கூடிய ஒரு நடிகை யாருன்னு பற்றி சூஸ் பண்ணோம். அந்த லிஸ்ட்டில் தான் வந்து தேடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அஞ்சலியோட பேர் வந்து கிடச்சிது. ஸோ அந்த அஞ்சலியை வந்து ஆல்ரெடி நான் கவர்ச்சிக்கு கண்டிப்பாக நோ கிடையாது, எப்படி வேணால் காட்டுங்க, நான் எடுக்கிறேன் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டும் அவுட்டு, சும்மா இருப்பாங்களா, சூப்பராக வந்து அந்த சிங்கம் 2 உடைய இன்ட்ரோ சாங் ஐட்டம் சாங் வந்து சூப்பராக நடித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் அந்த ஜாக்கெட்டெல்லாம் வந்து ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டு. ஸோ சூப்பராக அந்த அவங்களுடைய இடையழகும் அந்த முன்னழகும் அந்த இடைத்தொப்புள் அழகும் வந்து குலுங்க தன்னுடைய, அதுவும் ஃபிட்டுன்னு சொல்ல முடியாது அஞ்சலியை, ஃபிட்டும் கிடையாது, ரொம்ப
அந்த ஃபேட்டும் கிடையாது. அந்த மாதிரி அங்கங்கே அந்நியவனாக இருக்கக்கூடிய அந்த அழகை தான் வந்து கவர்ச்சியாக காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம அஞ்சலியை வந்து தமிழில் பெருசாக யூட்டிலைஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ தமிழை விட நம்ம தெலுங்கில் தான் அதிகமாக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சீன்லாம் வந்து ஒரு ஐட்டம் போல் டான்ஸர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்பை வந்து சூப்பராக பின்னழக அதை தூக்கி எடுப்பாக காட்டக்கூடிய சீன்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அஞ்சலி தெளிவாக பண்ணுவாங்க. ஸோ சாரியில் என்னால் கவர்ச்சி காட்ட முடியும், மாடர்ன் ட்ரெஸ்ஸில் என்னால் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி தான் வந்து காட்டிகிட்ருக்கிறாங்க. ஸோ நடிகை அஞ்சலியோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் அண்ட் கமெண்ட்ஸு, சப்ஸ்கிரைப் அண்ட் எல்லாமே தான் வந்து பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணுவோம் சீக்கிரமாக. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.